ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பூ பறிக்கிற வீடியோ. செடி எல்லாமே மாற்றி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பூ பறிக்கிறோம். மேபி இந்த சீசனில் இதுதான் லாஸ்ட் பூவாகவும் இருக்க போகுது. ஏன்னா இருக்கிற மொட்டு பூ எல்லாத்தையுமே பறிச்சுட்டு மொத்தமாக கட் பண்ணி விட்டு உரம் போடலான்ட்டு இருக்கேன். இந்த சம்மரில் வந்து செடி காயாமல் நல்லபடியாக புது தளிர்களோட முளைச்சி வந்தால் மட்டுமே போதும். பூவெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படல. ஏன்னா அடிக்கிற வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. செடி தொட்டி எல்லாமே வந்து மாற்றி ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னா, காலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்தால் சாயந்தரத்துக்குள்ளே செடி எல்லாமே ரொம்ப சொங்கி போயிடுது. இலையெல்லாமே ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடுது. வீட்டில் வந்து 2 குழந்தைகளை வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் போய் ரெகுலராக தண்ணி ஊற்றுறதுன்றது வந்து என்னால் முடியலை. ஸோ அதனால் இப்போ செடியை வந்து மாற்றி வச்சுட்டோம் தொட்டி எல்லாத்தையுமே. இப்போ நான் 2 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி ஊற்றுறேன். செடி வந்து நல்லாயிருக்கு. ஈரப்பதம் வந்து லைட்டாக காயிறப்ப தான் வந்து தண்ணி ஊற்றுவேன். நான் வந்து அப்படியே ரெகுலராக தண்ணி ஊற்றி தொட்டி வந்து அப்படியே சொதன்னு இருக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அப்படின்னா செடி அழுகிரும். ஸோ இந்த சீசனுக்கு வந்து இப்போ தான் வெள்ளைப்பூச்சி எல்லாமே எட்டி பார்க்குது. பார்க்குறது எல்லாத்தையுமே கையிலேயே நசுக்கி கொண்டுட்ருக்கேன். மீதி எல்லாத்தையுமே வந்து ஒரு வேளை ஓவராக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பூச்சி மருந்து தெளிக்கணும் அப்படின்றதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். எப்பயும் போல் பூ பறிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு குட்டியூண்டு டப்பா எட்டு வந்துட்டேன். பத்தலை, அரளிப்பூக்கே பத்தலை. ரோஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுருந்தேன். இது தவிர முல்லைப்பூ வேறு பறிக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தப்பமே வந்து நான் மாதம் சம்பளம் வாங்கி முதல்ல வாங்குறது இந்த ரோஸ் தொட்டியாக தான் இருக்கும். அவ்வளோ பூ பைத்தியம் நான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தொட்டினா. எனக்கு போக மீதி பூவை நான் ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என் தங்கச்சிக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பறிக்கிறது எல்லாமே என் தங்கச்சிக்கு தான் போகும். அது என்னமோ தெரில, அவள் வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ஒரு நினப்பு வந்துச்சு. ஒரு வேளை எனக்கு கல்யாணம் ஆனதுனாலையா இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆனதுனாலையான்ட்டுலாம் தெரில. ஆனால் பூக்கிறது எல்லாமே தங்கச்சிக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் பறிக்கிறதுமே வந்து என் தங்கச்சிக்கு தான். ஸோ இந்த பூவை எல்லாத்தையுமே கட்டிட்டேன். 2.5 முழம் பக்கம் வந்துச்சு. இது எல்லாத்தையுமே பேக்கும் பண்ணிட்டேன். அவ்வளோதான் மக்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி